அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பொரித்த கோழி பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கோழி எடுத்திருக்கேன். அதை 8 பீஸாக கட் பண்ணி நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், 1½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி பிரட்டி வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிருங்க. இப்போ சம்பால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் டவுன் பண்டான், இஞ்சி பூண்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்னொரு வெங்காயமும் தக்காளியும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை அரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், இதுதான் தேவையான மசாலா. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பரட்டி வச்சுருக்க கோழியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 வாசி வேவுற அளவுக்கு பொரிச்சா போதும். இப்போ லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ கோழி 3/4 வாசி வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியை வச்சு மசாலாலாம் வேகணும், அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு வந்தோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுருங்க. இப்போ பொரிஞ்சிருச்சு. ரொம்ப இலையும் போட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுருங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக வதக்கிட்டு தக்காளியும் போட்டுருங்க. இப்போ மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டுடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள்,
நம்ம பொரிக்கும் போது 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதனால் இப்போ 2 ஸ்பூன் போட்டால் போதும். உங்களுக்கு காரம் கூடுதலாக வேண்டாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இப்போ நல்லா மிளகாத்தூள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் வெங்காயத்தையும் அதில் சேர்த்துருங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் மசாலா நல்லா வேகட்டும். எண்ணெய் லைட்டாக வரட்டும். மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பொரிச்சு வச்சுருக்க கோழியை அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து பெரட்டின மாதிரி தான் இருக்கணும், அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கருவேப்பிலையும் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி மசாலா நல்லா வந்துருச்சு. இது வந்து கோழிக்கறி, இறைச்சிக்கறி, தால்ச்சா, சாம்பார், ரசம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.